வெல்கம் டு தமிழ் சமையல் ப்ளஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ அதை வச்சு கட்லெட் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இதுக்கு நான் இவ்வளோ ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதாவது சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இதை நல்லா வேக வச்சுட்டு நம்ம தோலெலாம் உரிச்சிட்டு மசிச்சு எடுத்துக்குவோம். இப்போ நான் இதில் போட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி போட்டு அதோட உப்பும் போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கிறேன். இப்போது நல்லா கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அடுத்து நம்ம இந்த வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்து அதை நம்ம அந்த சக்கரவள்ளி கிழங்கோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். நான் கிழங்குக்கு ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். ஸோ இது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இங்கே நான் ஒரு 1/4 கப் போல் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், சோள மாவு. இதை ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம பால்ஸை எடுத்து இதில் ஒரு வாட்டி நல்லா தண்ணி விட்டுட்டு இதில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு நம்ம எண்ணெயில் போட்டோம்னாக்கா நமக்கு ரொம்ப டேஸ்டியான கட்லெட் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம இதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்போ அதை நல்லா பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா தொட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை இப்படி தட்டி இதில் நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நான் நல்லா பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துட்டேன். கட்லெட் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்தோம்னாக்கா நமக்கு ரொம்ப டேஸ்டியான சர்க்கரை வள்ளி கிழங்கு கட்லெட் நமக்கு ரெடி ஆகிடும். எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு இதை நல்லா வேக விடலாம் எண்ணெயிலேயே. பாருங்கள், ரொம்ப சூப்பராக கட்லெட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மேலே ரொம்ப க்ரன்ச்சியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இதோட நம்ம டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னாக்கா நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்குலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை கொடுத்தோம்னாக்கா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.